இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 5வது வசனம். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். இங்கே தாவீது தேவனை நோக்கி இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். சத்திய வசனத்தில் என்னை நடத்துங்கப்பான்னு கேட்குறாரு. இன்றைக்கி கூட அவர் வசனத்தின்படி நம்மை நடத்தும் போது அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்பட்டு அவர் என்ன நமக்கு போதிக்கிறாரோ அதன்படி நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம், பிரச்சனைகள், எந்தெந்த ரட்சிப்புக்கு நம்ம காத்திருக்கிறோமோ அதற்கான பதில் நமக்கு வரும். அதனால்தான் தாவீது சத்தியத்திலே என்னை நடத்தின்னு கேட்குறாரு. நடத்தி என்னை போதித்தருளும். என்ன இங்கே வசனம் சொல்லுது, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவின் நிலவு அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான்னு நீதிமொழிகள் 8:34 பார்க்குறோம். அப்போ அவர் தினந்தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நம்ம செவி சாய்த்து நடக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவதி. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கணும். நித்தமும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று ஏசாயா 30:18 பார்க்குறோம். சங்கீதம் 25:10 சொல்லுது, கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதையெல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். அப்போ அவர் உடன்படிக்கையை காக்கிற தேவன் இல்லையா? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்களித்த அந்த நித்திய கானானை அவர்களுக்கு சுதந்திரிக்க கொடுத்தார். இன்னைக்கு பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்தை தேவன் நமக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கா. அப்போ நாம் அதை அடையணும்னா சத்திய வசனத்தை நாம் கேட்டு அவர் போதிக்கிற காரியங்களின்படி கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த நித்திய ராஜ்யத்திலே நாம் என்றென்றும் அவரோடு இருக்க முடியும். அதனால் அவர் நம் பாதைகளையும் அவர் செவ்வையாக்குவார். அவர் கிருபையும் சத்தியம் மாணவிகளை நமக்கு அவர் போதிப்பார் இல்லையா? அவர் உடன்படிக்கையின் சாட்சிகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு பாதைகளை காண்பிக்கிறார். அப்போது உடன்படிக்கை யார் யாருக்கு செய்திருக்கிறாரோ அதை எப்படி தேவன் அதை நிலைநிறுத்தினார், அந்த வாக்குத்தத்தம் எப்படி அவர்களுக்குள்ளாய் நிறைவேறினது, முரட்டாட்டமாக இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்க தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த கானானை அவங்க சுதந்திரித்தாங்க. அதற்கு எதிர்த்து நின்ற போது அந்த வனாந்தர பாதையிலேயே அவங்க வாதிக்கப்பட்டாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நம்ம கர்த்தருக்கு பயந்து அவருக்கு செவி கொடுக்குறவங்களா இருக்கணும். ஏன்னா புது வெளிச்சத்தையும் புது சத்தியத்தையும் அனுப்பி அருளும் கூட தாவீது கேட்குறார். சங்கீதம் 43:3-4 பார்க்குறோம். என்னை நடத்தி உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலும் வாசஸ்தலத்திலையும் என்னை கொண்டு போவதாகன்னு. அப்போ நான் இப்போ முன்னே சொன்னது தான். அப்போ அந்த பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நம்மை கொண்டு போகும்படி அவர் சத்திய வசனத்தின்படி நம்மை நடத்தணும். அவர் பீடத்திலே நாம் நடக்கணும். அங்கே ஆனந்த மகிழ்ச்சி இருக்குது. தேவனிடத்திலே பிரவேசிக்கணும். நாம் அந்த அந்த காரியத்துக்காக இங்கே தாவீது சொல்கிறார், சுரமண்டலத்தினாலே நான் உம்மை துதிப்பேன்னு. இன்றைக்கும் நீங்கள் நம்ம கைத்தாளத்தோடு ஓசையோடு தேவனை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தணும், கீர்த்தனம் பண்ணணும். அப்போ தேவ கோபம் நம்மை விட்டு விலகும் இல்லையா? தேவன் நம்முடைய காரியங்களுக்கு, தேவன் நம்முடைய ரட்சிப்புக்கு தேவன் பதில் தருவார். எந்தெந்த ரட்சிப்புக்கு காத்திருக்குமோ யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து உங்களுக்கு நடத்துவார். அப்போது பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு இல்லையா? ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்தி உங்களுடைய காரியங்களை என்னென்ன நம்ம தவறு செய்திருக்கிறோமோ அது ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுவார். ஏன்னா இப்போ சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார்னே யோவான் 16:13 பார்க்குறோம். அவர் எதையும் தன்னுடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அதாவது பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு சகலத்தையும் போதித்து தான் அனுப்புகிறார், சகலத்தையும் நடத்தி காண்பிக்கிறார். அதெல்லாம் பார்த்து தான் இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிரியைகளை எல்லாம் செய்தார்னு பார்க்குறோம். அப்படி சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் நம்மையும் நடத்தி நம்முடைய காரியங்களுக்கான வெளிப்பாடுகளையும் நமக்கு கொடுப்பார். வெளிப்படுத்தல் 7:17 பார்க்குறோம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்துன்னா இரத்த சாட்சியாய் மரித்தவர்களையும் அந்த பூமியில் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டவர்களையும் யார் நடத்துகிறா? ஆட்டுக்குட்டியானவர் தான் நடத்துகிறார். அவர் ஜீவ தண்ணீரின் ஊற்றண்டைக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த இடத்துல அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைக்கிறார்னு பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் என்னால் கூடுகிற கூட்டம் இல்லைன்னே ஏசாயா 54:13 சொல்கிறார். உங்களுக்கு விரோதமாய் ஜனங்க எழும்பியிருக்காங்கன்னா
அது தேவனால் அல்ல. உங்களுக்கு விரோதமாய் கூடுகிறவர்கள் எல்லாரையும் தேவன் ஒரு நாள் உங்கள் பட்சத்திலே கொண்டு வருவன்னே வாக்கு பண்ணுறாரு. சங்கீதம் 88:1 பார்க்குறோம், என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அப்போ நமக்கு பதில் வரணும்னா ஒரு நேரம் கூப்பிட்டு விடக்கூடாது. அந்த பாடுகள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குன்னா இரவும் பகலும் தேவனிடத்தில் அதுக்காக நீங்கள் முறையிட்டு கொண்டே இருக்கணும், கூப்பிட்டு கொண்டே இருக்கணும். அதுதான் ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் உம் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்யணும்னு தாவீது சங்கீதம் 79:9 பார்க்குறோம். இப்போ தேவன் நமக்கு தரப்போகிற அந்த ரட்சிப்பு அது தேவனுடைய நாமத்தின் மகிமையினாலே நமக்கு உண்டாகிறதா இருக்கணும் இல்லையா? அவர் நாமத்தின் நிமித்தம் நம்மை விடுவித்து நம் பாவங்களை எல்லாம் அவர் நிவர்த்தி ஆக்குவேன்னு சொல்கிறார். அவர் பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? மனுஷன் ஒருத்தனுடைய பாவத்தையும் இது பண்ண முடியாது. தேவன் தான் அந்த பாவத்தை மன்னித்து நிவர்த்தியாக்க முடியும். அதனால் தேவனிடத்தில் அவர் நாமத்தின் நிமித்தம் நம்மை விடுவித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அதே போல் தாபரிக்கும் ஊருக்கு போகி சேருகிற அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார்னு சங்கீதம் 107:7 பார்க்குறோம். எகிப்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையிலையும் அடுத்து எரிகோ மதிலையும் யோர்தானையும் கடக்க வைத்து ஒரு தடைகளையும் தேவன் நீக்கி போட்டு அவர்களை தாங்கள் தாபரிக்க போயிருக்கிற அந்த கானான் தேசத்துக்கு தேவன் கொண்டு போனார். அதே போல் நித்திய கானானுக்கு கொண்டு போகவும் சகல தடைகளையும் நீக்கி நம்மை கொண்டு போய் செவ்வையான வழியில் நடத்தி அதை சுதந்திரிக்க பண்ண தேவன் வல்லமையுள்ளவர். நெகேமியா 9:20 அவர்களுக்கு அறிவை உணர்த்த, யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன் அறிவை உணர்த்த அவர் நல்ல ஆவியை கட்டளையிட்டார்னு அவர்களுக்கு வானத்தின் மன்னாவை, அதாவது தூதர்களின் அப்பத்தை கொடுத்து அவங்க தாகத்துக்கு தண்ணீரையும் தேவன் கொடுத்தார்னு பார்க்குறோம். அதனால் இன்னைக்கு உத்தம நிதானிப்பை நாம் அடையணும் இல்லையா? அதுக்காக தேவன் அவருடைய அறிவை நமக்கு போதிக்கணும். உம்முடைய கற்பனைகளின் பேரிலே விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன்னே தாவீது 119 சங்கீதம் 66 சொல்லுகிறதையும் பார்க்குறோம். அப்போ உத்தம நிதானிப்பு தேவன் நமக்கு கொடுக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் நிதானித்து அறியணும், அதில் என்ன இருக்குது என்று அறிந்து நம்ம செயல்படுகிறவர்களாக இருக்கணும். ரோமர் 8:14 பார்க்குறோம், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவங்களாம் யாராக இருப்பாங்க? தேவனுடைய புத்திரர்கள். கர்த்தராலே ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பையும் தேவனால் நீதியும் பெறுவார்கள்னு சங்கீதம் 24:5 பார்க்குறோம். அப்போ அந்த தேவனுடைய ஆவியினாலே நம்ம நடத்தப்படும் போது கர்த்தராலே நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம், தேவனுடைய நீதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். 1 யோவான் 2:27 அவராலே பெற்ற அபிஷேகம். அதே போல் அபிஷேகமும் பெற்றவர்களாக இருக்கீங்கன்னா அவர் உங்களிலே நிலைத்து இருக்கிறார் இல்லையா? அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிலைத்து இருக்கணும். அப்போ தேவன் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரே உங்களை அபிஷேகத்தின் மூலமாக உங்களை போதித்து அவர் நடத்துவார். ஏன்னா இது சத்தியமாக இருக்கிறது, இது பொய்யல்ல. போதித்தபடியே அவர்களுக்குள்ளாய் அவர் நிலைத்து இருப்பார். கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளே இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அந்த வசனமானது பரிசுத்த ஆவியினாலே வல்லமை பெற்று உங்களை சத்தியத்துக்குள்ளாக நடத்தும். எரேமியா 31:33-34 அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரவேல் குடும்பத்தோடு அவர் பண்ணின உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவங்க உள்ளத்தில் வைத்து அவங்க இருதயத்திலேயே நான் அதை எழுதிடுவேன். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் குமாரராக இருப்பாங்க. இனிமேல் ஒருத்தரும் தன் அயலானை நோக்கி, ஒருவன் தன் சகோதரனை நோக்கியும் கர்த்தரை அறிந்து கொள்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது. ஏன்னா எல்லாருமே சகல ஜனங்களும் சபையாரும் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? நான் அவர்கள் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து அவர்கள் பாவங்களை நான் நினையாதிருப்பேனே இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்களை எல்லாம் அவர் நினையாது இருப்பார். ஏன்னா நம் பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளவு தூரம் தூக்கி போடுறார். நம் பாவங்களை அவர் முதுகுக்கு பின்பாக எரிந்து போடுகிறார். நம் பாவங்களை ஆழ்ந்த கடலுக்குள்ளாக அவர் தூக்கி போடுகிறார். ஆனால் அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணரும் மன்னிக்க தயை பெருத்தவரமாக இருக்கிறார். நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி ரட்சிப்புக்கு காத்திருக்கீங்கன்னா அந்த ரட்சிப்பை உங்களுக்கு அவர் தருவார். மரணத்துக்கு நீங்களாகுகிற வழிகள் அதன் மூலமாய் நமக்கு உண்டு. அதனால் தேவன் தம்முடைய வல்லமையில் அவர் உயர்ந்திருக்கிறார். அவரை போல போதிக்கிறவர்கள் யாரும் இல்லைன்னே யோபு 36:22 யோபு சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ அவரை போல நமக்கு இன்றைக்கி சகல சத்தியத்துக்குள்ளாக போதித்து நடத்த ஒருவரும் இல்லை. தேவன் யாரை கொண்டு நமக்கு போதிக்கணுமோ அதன்படி நாம் நடப்போம். ஆனால் நாமும் நித்திய
ராஜ்யத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும். அவரே நம் ரட்சிப்பின் தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருக்கு நாம் நாள் முழுவதும் காத்திருந்து தேவனுடைய சத்திய வழிநடத்தலை நாம் அறிந்து செயல்படும்போது சகல காரியத்திலும் தேவன் நம்மை விடுவித்து பாதுகாத்து அவர் நம்மை உயர்த்துவார். ஆமென்.